என்னுடைய பலம் என்னுடைய வழக்கறிஞர் தொழில். இந்த தொழில் மூலமாக தான் நான் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த தொழிலில் என்னுடைய திறமையை காட்டுறேன். எவ்வளோ வழக்கு நடத்தியிருக்கிறேன். என்னுடைய பலமே இந்த வழக்கறிஞர் தொழில் தான். இந்த தொழில் இல்லைன்னா நான் இல்லை. இந்த தொழிலால் தான் நான் தலைவனாகப்பட்டேன். இந்த தொழிலால் தான் நான் ஊரறியப்பட்டிருக்கிறேன். இந்த தொழிலால் தான் அரசியல் எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லணும்னா பலம் சொன்னா என்னோட தொழில். அதுவும் இடைவிடாத தொழில். நான் டிஸ்கண்டினியூ பண்ணதே இல்லை. கண்டினியூவஸ், டெய்லி. உடம்பு சரியில்லைனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, கேஸ் இருந்தாலும் சரி, கேஸ் இருந்தாலும் சரி, நான் கோர்ட்டுக்கு போறதை வழக்கமாக வச்சிருக்கிறேன். நீங்க என்னதான் லேட் நைட் படுத்து எழுந்தாலும் காலையில கரெக்டா 9:30 10 மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போயிருவேன். இப்படி என்னுடைய பலம் என்றால் இதுதான். பலவீனம்னு சொன்னீங்கன்னாக்கா நம்பி ஏமாறுறது. ரெண்டாவது டைம் இல்லாது. இந்த டைமே எனக்கு கிடைக்கல. 24 மணி நேரம் பத்தலைன்னா அது என்னடா இவரெல்லாம் இப்போ டைம் இல்லைன்றாரு. அப்புறம் மோடிஜிலாம் என்ன கதை, அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா அவருக்கு என்ன டைம் 48 மணி நேரம் அப்படிலாம் இல்லை. எனக்கும் என்னுடைய எல்லைக்குள்ள எனக்கு நேரம் தேவைப்படுகிறது. நான் ஒரு கிளையண்ட்டை சந்திக்கணும், அவர்களுக்காக அந்த வழக்கை படிக்கணும், கோர்ட்டுக்கு போகணும். ஒரு கிளையண்ட்டில் ஒரு கேஸில் 10 கேஸ் இருக்கு, வாதாடணும். இந்த சங்க சமாச்சாரத்தை பார்க்கணும், வழக்கறிஞர் நலனை பார்க்கணும், அரசியலில் நான் சில விஷயங்கள் செய்யணும். இப்படி பல விஷயங்கள் நான் செய்கிறேன். அது இந்த ஊரில் மட்டும் கேஸ் இல்லை, வெளியூர்லையும் கேஸ் நடத்துகிறோம். அப்படின்னும் போது நேரம் இல்லை. அதுதான் என்னுடைய பலவீனமாக பார்க்குறேன். ரெண்டாவது, யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பிடுவேன். ஆனால் எந்த காலத்திலையும் பழி வாங்கன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அது எப்பவுமே எனக்கு இருந்தது கிடையாது. மறப்போம், மன்னிப்போம், இவ்வளவுதான்.